நிச்சயமற்ற அலைகளின் மீதுதான் மாணிக்கத்தின் வாழ்க்கை ஊசலாடிக் கொண்டிருந்தது. அதிகாலை 4 மணிக்கே எழுந்து பழைய வலைகளையும் உடைந்த நம்பிக்கைகளையும் மூட்டையாக கட்டிக்கொண்டு அவன் கடலுக்கு புறப்படும்போது ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும். மாணிக்கத்தின் மீன்கடை என்பது ஒரு பழைய தள்ளுவண்டிதான். ஊரின் ஓரத்தில் இருக்கும் அந்த சந்தையில் மற்ற வியாபாரிகள் ஏளனமாக பார்க்கும் ஒரு மூலையில் அவன் கடை அமைந்திருக்கும். இன்னைக்கு என்ன விக்கும்? 2 சங்கராவா? இல்ல ஒரு 4 மத்தி மீனா என்று சக வியாபாரிகள் கிண்டல் செய்வார்கள். அவன் மனைவி மல்லிகா வீட்டிலிருக்கும் பழைய பாத்திரங்களை விற்றுதான் மாணிக்கத்தின் தொழிலுக்கு தேவையான ஐஸ் கட்டிகளை வாங்குவாள். ஒரு நாள் மழை பெய்தால் கூட அன்று அவர்களுக்கு பட்டினிதான். ஏங்க, நம்ம ஏன் இப்படி மத்தவங்க கிண்டலுக்கு இடையில கஷ்டப்படணும்? வேற ஏதாவது வேலைக்கு போகலாமே என்று மல்லிகா கேட்டபோது மாணிக்கம் சொன்ன பதில் இதுதான். மீன் பிடிக்கிறது என் தொழில் இல்ல மல்லிகா, அது என் உயிர். என்னால கடலை விட்டுட்டு வர முடியாது. ஒரு சனிக்கிழமை மாலை. வியாபாரம் சுத்தமாக இல்லை. அன்று மாணிக்கத்தின் வலையில் சிக்கியது ஒரு பெரிய பாறை மீன். அந்த வகை மீன்கள் அந்த பகுதியில் கிடைப்பது அரிது. அதை விற்க முடியாமல் அவன் தவித்தபோது அவ்வழியாக வந்த ஒரு பெரிய ஹோட்டல் உரிமையாளர் அதை வியப்புடன் பார்த்தார். இந்த மீனை நீ எப்படி பிடிச்சே? இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கே என்று கேட்ட அவர் அந்த மீனை நல்ல விலைக்கு வாங்கிக் கொண்டார். அதுதான் மாணிக்கத்தின் வாழ்க்கையில் விழுந்த முதல் விதை. மாணிக்கம் வெறும் மீன் விற்பனையாளனாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. அவன் ஒரு புது முயற்சியை தொடங்கினான். கடலிலிருந்து மீன் பிடித்த அடுத்த 2 மணி நேரத்திற்குள் வாடிக்கையாளர் வீட்டிற்கே சென்று கொடுத்தான். மீன்களை சுத்தப்படுத்தி சமைக்க தயாரான நிலையில் வழங்கினான். விலை அதிகமாக இருந்தாலும் ஒருபோதும் தரம் குறைந்த மீன்களை அவன் விற்கவில்லை. மெல்ல மெல்ல மாணிக்கம் கடை மீன் என்றாலே ஒரு தனி மரியாதை உருவானது. அவனுடைய பழைய தள்ளுவண்டி மறைந்து அந்த சந்தையிலேயே ஒரு பெரிய கடை உருவானது. 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இன்று அந்த ஊரின் மிகப்பெரிய மீன் ஏற்றுமதி நிறுவனத்தின் உரிமையாளர் மாணிக்கம். அவன் கடைக்கு முன்னே வரிசையாக ஐஸ் பெட்டிகளுடன் கூடிய வாகனங்கள் நிற்கின்றன. ஒருமுறை ஒரு நேர்காணலில், உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது மாணிக்கம் புன்னகையுடன் சொன்னான், கடல் அலைகள் நம்மை பின்னோக்கி தள்ளினாலும் நாம் முன்னோக்கி நீந்திக் கொண்டே இருக்க வேண்டும். உழைப்புக்கு கிடைக்கும் பலன் உப்புக்காற்றை விட இனிமையானது. அந்த ஏழை மீனவன் இன்று பலருக்கு வேலை கொடுக்கும் முதலாளியாக உயர்ந்திருக்கிறான். அவனது வெற்றிக்கு காரணம் அவனது உழைப்பும் நேர்மையும் தன் தொழிலின் மீது அவன் வைத்திருந்த அசைக்க முடியாத காதலும் தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி கதைகள் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.